மாணிக்கம் பிள்ளை வீட்டுக்கு நம்ம பய போனது வாசம் தானா? உங்களுக்கு நிரூபிக்கணும்னா சாட்சியை கைவசமே வச்சிருக்கேன். சண்டையை உண்டாக்கி குடும்பத்துல கோளாறுகளுக்கு சரியான கணக்கு புள்ள. என்னடா மனோகரா தொலைச்சிரும் பயல. எவ்வளவு நெஞ்செழுத்தம் அந்த பிச்சைக்கார பைய வீட்டுக்கு நம்ம சேகர் எப்படி போனான்? ஏன்னா பொய்யாமடி ஏன்டா போனான்? எனக்கு என்னங்க தெரியும்? எப்படியா போவனா? அப்படி கேளுங்க. இந்த பயலுக்கு தெரியாம இந்த வீட்டுல இருந்து ஒரு எச்சி இலை கூட வெளியில போகாது. உருவமே சரியில்லை. வென 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 பயன். நான் சிவனன் இருக்கேன், வம்புக்கு வராத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னடா நீ வாங்க. எங்கடா போயிருந்த? இத்தனை நாளா நம்ம குடும்ப சம்பந்தமான ஒரு பெரிய ரகசியத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தீங்களே, அதை தெரிஞ்சுக்கிட்டு வரதுக்காக போயிருந்தேன். கேட்டியா ஐயா? பய பதிலே ஒரு நிமிஷம் இருக்குது. நீங்க ஒண்ணு அசராதீங்க, நெருக்கடியான கட்டம், சமாளிங்க. என்னடா உளர்ற? நான் ஒண்ணும் வளரல, உண்மையை தான் சொல்றேன். மாணிக்கம் பிள்ளைதான் என்னோட மாமாங்கிறத இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம தானே மறைச்சு வச்சிருந்தீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பேசுறேன். இப்படி எல்லாம் எங்கிட்ட பேசி சொல்லி அந்த கல்வி உனக்கு கத்து கொடுத்தாங்களா? யாரும் கத்து கொடுத்து நான் பேசுறது இல்ல, நானா தான் பேசுறேன். நீங்க கஷ்டப்படுற காலத்துல மாணிக்கம் பிள்ளை எவ்வளவு உபகாரம் செஞ்சார். அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு அவரை ஒரு தடவை கூட போய் பார்க்காம, அவருக்கு எந்த விதமான உதவியும் செய்யாம நீங்க இருந்தும் கூட அந்த நல்ல மனிதர் உங்களை பற்றி கேவலமா பேசாம, ஊரார்கிட்ட உங்களை தூற்றாம, தான் கெட்டாலும் பரவாயில்லை, உங்களோட குடும்பமாவது நல்லபடியா வாழட்டும்னு வாழ்த்துற நல்ல சொல்ல என் காதார கேட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா பேசுறேன். ஒண்ணும் கத்துக்கிட்டு வந்து பேசல. கேட்டியா ஐயா? பய ரொம்ப மிஞ்சி போயிட்டான். தம்பி, அப்ப மகனுக்குள்ள சண்டையை மூட்டுறதுக்கு யாராரோ எதையோ சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பலாமா? மிஸ்டர் வஜ்ரம், இது எங்க குடும்ப விஷயம். உன் கணக்க பாரு. பாத்தீங்களா? இங்க பாருடா, பெரியவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுல அநேக ரகசியங்கள் தொக்கி நிற்கும். இதை சின்ன பசங்க கண்டுக்கவே கூடாது. அதே போல பெரிய மனுஷன் சின்னத்தனமா நடக்கும் போது நாங்க சின்ன பசங்களா இருந்தாலும் உங்களை கண்டிக்காம இருக்க கூடாது. இப்ப என்னடா செய்யணுங்கிற? மாணிக்கம் பிள்ளையோட குடும்பத்தை நம்ம வீட்டோட கொண்டு ஒரு காலம் முடியாது. இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய பண உதவி செய்து அவங்க குடும்பத்தை ஆதரிக்கணும். அதுவும் முடியாது. எதுவுமே முடியலன்னா மாணிக்கம் பிள்ளையனுடைய மகள் கௌரிய எனக்கு கட்டாயமா கண்டிப்பா நிச்சயமா கல்யாணமே செய்து கொடுத்து ஆகணும். கௌரியா? ஆமா. உனக்கா? ஆமா. என்னடா சொல்ற? நடக்க போறத சொல்றேன். சோத்துக்கு விதி இல்லாதவன் மக உனக்கு சம்சாரமா வரணுமா? ஆமா ஆமா ஆமா. அரிசி போட உன்னை பார்க்கவே எனக்கு இருக்கமா இருக்கு. அரைச்சா போங்கப்பா, உங்க கூட பேசவே எனக்கு சங்கடமா இருக்கு. ஏதா என் வைத்தியத்தை கொட்டிக்காத. லட்சாதி பிரபு கந்தசாமியின் மகள் கமலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காடா, காத்துக்கிட்டு இருக்கா. அப்பா, லட்சாதிபதியின் மகள் கமலம், ஆனால் லட்சணம் உள்ளவள் கௌரி. பணத்திற்கு அதிகாரியாயிருக்கலாம் கமலம், குணத்திற்கே அடிமையானவள் கௌரி. கமலம் வாழ்ந்தவள், இன்னும் வாழப் போகிறவள். ஆனால் கௌரியோ தாழ்ந்தவள், தரித்திர நிலையிலே உள்ளவள். தன்னை மணக்க எவனும் முன்வர மாட்டான் என்பதற்காக தற்கொலை செய்து கொள்ள கூட தயாராய் இருப்பவள். அப்பா, ஜாஸ்தி பேசாதடா. இதான் உங்க முடிவா? ஆமா. அந்த மாணிக்கம் உள்ள மக கழுத்துல நீ தாலியை கட்டவும் கூடாது, நான் அதை பார்க்கவும் கூடாது. இதுதான் என் முடிவான அபிப்பிராயம். ஆல் ரைட், நான் பாத்துக்கிறேன். நானும் பாத்துக்கிறேன். என்ன? நான் பாத்துக்கிட்டே தானே நிக்கிறேன். நம்ம கிட்ட டச் பண்ண முடியுமா? அதானே கேட்டேன். இந்த பாக்ஸிங் பயில்வான் பன்கோட்டி வந்து நின்னா கோதாவை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா. ஒன்னு ரெண்டு 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 ரெண்டு. அண்ணா, என்னங்க இவர்தான் எங்க அண்ணா. எல்லாம் என்னங்க? வணக்கங்க. இதான் பாயிண்ட் ஒன். ஓஹோ, அப்படிங்களா? நம்ம கிட்ட பவுலே கிடையாது. ஐயோ, இருங்க இருங்க ஐயா. இது அவுட். என்ன? அவுட். அண்ணா, அண்ணா. அவுட். ஐயோ, அவுட். அவுட். அரசு, இது என்ன ஆபத்து? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எங்க அண்ணாவுக்கு பாக்ஸிங்னா ஒரே பைத்தியம், அதனால இப்படி பழகிக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, பழக்கத்துக்கு வர்றவங்க முகம் தான் அம்பிடிச்சா? பயப்படாதீங்க, இது என்ன சாதாரண தட்டு. குத்து பாக்குறீங்களா? ஐயோ வேண்டாங்க, இப்பவே பல்லெல்லாம் ஆடி போய் நிக்குது. விஷயம் தெரிஞ்சா வந்திருக்க மாட்டேங்க. அண்ணா, இந்த ஊர் மிராஸ்தர் குணசில இருக்கிறாரு, அவருடைய கனக பிள்ளை மகன். இவர் பேரு ஹரி. நீங்களே சொல்லுங்க. அறிவழகங்க. அண்ணா, இன்னைக்கு என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இவர் காப்பாத்தினார் அண்ணா. அப்படியா? ஆமா. ஐயா எங்க வந்தாரு? ஒண்ணும் இல்லைங்க, உங்க தங்கச்சி விஷயமா ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
வந்த இடத்துல பேர்பட்ட மரியாதை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கலீங்க. அண்ணா நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காப்பி போட்டு கொண்டாரு. சீக்கிரம் போடு வாங்க. ஐயோ மாட்டாங்க, பயப்படாதீங்க, சும்மா தைரியமா வாங்க. நான் போறேன். அட வாங்க. உட்காரியா? இல்ல பரவாயில்லைங்க, உட்கார். ஐயோ. எந்தன் துன்பம் தீருமா, தந்தை உள்ளம் மாறுமா, அன்பு கொண்ட காதலி துன்பம் தீர்க்கலாகுமா? வாழ்வு காணவே மகிழ்வோடு என்னை தேடுவாய். புது வாழ்வு காணவே மகிழ்வோடு என்னை தேடுவாய். இனி ஏது செய்வேன், மனம் போல் யாவுமே ஆகுமா? சேகர் கற்பனையை சித்தரிக்கும் எழுத்தாளன் தன் கருத்திலே நினைத்தது எழுத்து ரூபத்திலே சரியாக வரவில்லையே என்று அவஸ்தைப்பட்டது போல கலைக்கூடத்தை அமைத்த சிற்பியை திறப்பு விழா தினத்தன்று கூப்பிட மறந்துவிட்ட காரணத்தால் கண்களிலே நீர் தேங்கி நிற்கும் நிலையில் ஒரு சிலை செதுக்கி வைத்தது போல அமைதியின்றி ஏன் அல்லல் படுகிறாய்? உன் சிந்தனை கடலிலே உறுதி கப்பலை கவிழ்த்து விடாதே. சுந்தர் கௌரியை காப்பாற்றுகிறேன் என்று மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் மாணிக்கம் பிள்ளையிடம் நீ சொன்னதை மறந்து விடாதே சேகர். சேகர் வருவான், வாக்கை காப்பாற்றுவான், ஆதரவு காட்டுவான், கஷ்டம் நீங்கிவிடும், கண்ணியமாக வாழலாம் என்று அவர் இதய அஸ்திவாரத்திலே கட்டும் ஆசை கட்டிடத்தை இடித்து தள்ளிவிடாதே சேகர், இடித்து தள்ளிவிடாதே.
வசதி உள்ள உன் அப்பா தடுக்கிறார் என்று வாடி கிடக்கும் உன் மாமன் குடும்பத்தை வஞ்சித்து விடாதே சேகர். பெற்ற தகப்பன் மறுத்தாலும் எதிர்த்து நின்றாலும் நிராதரவாக நிற்கும் கௌரி சுந்தரை காப்பது உன் கடமை. புறப்படு, தயங்காதே. போ சேகர், போ. கௌரி, அப்பா நிலை ரொம்ப மோசமா இருக்கு. பக்கத்திலே இருந்து பாத்துக்க. நான் போய் டாக்டரையும் சேகரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. பாரு, அப்பா பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. தைரியம் சொல்லு. என்ன? கௌரி, 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 அழாதே. என்னுடைய கோழைத்தனம் தான் உன் தந்தையின் மரணத்திற்கு காரணம். வாழ்நாளிலே பெரும்பகுதி ஏழைகள் உலகத்திலேயே சஞ்சாரம் செய்த உன் தந்தை சேகரும் பணக்காரன் மகன்தானே நம்மை ஆதரிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை காப்பாற்றவா போகிறான் என்று பண்பட்ட நெஞ்சு புண்பட்டு போய் ஒருமுறை நிந்தித்து விட்டுத்தான் இறந்திருப்பார். கௌரி, நேர்மையற்ற இந்த உலகத்திலே வாழ்வது தவறென்று நிம்மதியான உலகை தேடி போய்விட்டார். கௌரி, நிம்மதியான உலகை தேடி போய்விட்டார். சுந்தர், சுந்தர், கவலைப்படாதப்பா. அழுதா செத்து போனவங்க திரும்பியா வரப்போறாங்கன்னு சொல்ற சத்தில்லாத சமாதானத்தை நானும் சொல்ல வரல. ரத்த பாசம் கல்மனசையும் கரைச்சே தீருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா மனவியாதிங்கிற காத்து வேகமா வீசும் போது மைதானத்துல கொளுத்தி வைக்கப்பட்ட மெழுகுவத்தி தானே உன் தந்தையினுடைய உயிர். சுந்தர் கௌரின்னு எங்க அப்பா வாய் நிறைஞ்சு கூப்பிடுற. இனிமே என்னைக்கப்பா கேட்க போறேன். எங்க வாழ்க்கை பலகோட்டினால பாய்மரம் ஆகிவிட்டது. சுந்தர், நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னையும் கௌரியும் என் கடைசி மூச்சு இருக்கு வரை காப்பாத்தியே தீர்வேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ஆறுதலான வார்த்தையை கேட்கறதுக்கு முன்ன எங்க அப்பா ஆவி பிரிஞ்சிட்டு. என்னப்பா செய்யறது? இவ்வளவுக்கும் காரணம் என்னோட தாமதம் தான். உன் அப்பாவின் சடலம் கூட என்ன சபிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி ஒண்ணும் இல்ல அத்தா. அவர் சாகும்போது கூட இந்த கடிதத்தை உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னார். சேகர், வாழ்ந்து பின் தாழ்ந்து போன என் குடும்பத்தை வாழ வைப்பது உன் பொறுப்பு. சீமானாக நான் இல்லாவிட்டாலும் பணமும் பொருளும் சேர்க்காவிட்டாலும் நான் பெற்ற செல்வங்கள் சுந்தர் கௌரி இருவரையும் உன்னிடம் ஒப்படைத்து செல்கிறேன். இவர்களை காப்பது உன் கடமை அப்பா. இங்கம், நீயும் கௌரியும் மணமக்களாக நிற்பதை ஒரு முறை பார்க்க கொடுத்து வைக்காத உன் மாமன் மாணிக்கம் பிள்ளை. படித்தீர்களா அப்பா கடிதத்தை? மாமாவின் மரணத்திற்கு யார் காரணம் என்பதை யோசித்தீர்களா? பராரியாக நிற்கும் சுந்தர் கௌரியை பார்த்தீர்களா அப்பா? பார்க்கறது என்னடா? அவன் செஞ்ச தீவினைக்கு அவன் குடும்பம் அம்போடு தெருவில் நிற்குது. அதுக்கு நான் என்னடா செய்யறது? ஆஹா, இந்த அழகான உதாரணத்தை இத்தனை நாளா எங்கப்பா புதைச்சு வச்சிருந்தீங்க? மாமா, ஒரு சிறு தவறும் உங்கள் குடும்பத்திற்கு எங்கள் அப்பா செய்திருக்க மாட்டாரு. இறக்கும் தருவாயில் கூட நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று தானே வேண்டிக் கொண்டார். உங்கள் தங்கை பெற்ற பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் மறந்து இப்படி தகாத முறையிலெல்லாம் பேசுகிறீர்களே, இதுதான் கண்ணியமுள்ளவர்களின் செயலா மாமா? டேய் சேகர், இந்த பொருளெல்லாம் வந்து என்ன இடத்துல கண்ணியத்தை பத்தி பேசுற அளவுக்கு கொண்டாந்துட்டியா? நியாயத்தை யார் வேணாலும் கேட்பாங்கப்பா. அதுக்காக ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல. மாமா, என் இறுதி வேண்டுகோள் ஒன்று. கௌரியை சேகருக்கு மனம் முடித்து விடுங்கள். என்னை பற்றி அக்கறை இல்லை. நான் எங்காவது போய் பிழைத்துக் கொள்கிறேன். சேகர கல்யாணம் செய்துக்கிறதுக்கு ஒரு தங்கச்சிக்கு என்ன யோகிதை? மாமாப்பா, அவர்களுடைய யோகிதையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஆத்திரப்படாதீர்கள்.
மாமா, உங்கள் மனம் போல அந்தஸ்துள்ள பெண்ணையே அத்தானுக்கு மனைவியாக்குங்கள். ஆனா இந்த வீட்டில் அடிமை வேலை செய்யும் பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்க. இங்க பாரு, உன்னை இந்த வீட்டுல சேர்க்கவும் மாட்டேன். சேகர் உனக்கு கிடைக்கவும் மாட்டான். மாமா, வயது வந்த பருவத்தில் ஒரு பெண் தனிமையா இந்த காலத்தில் வாழ முடியுமா? ஆதரிக்க ஆள் இல்லாம அனாதையா ஒரு அவள் இருக்கிறான். அவளுக்கு எத்தனை அபாயம் வருமோ உங்களுக்கு தெரியாதா மாமா? கௌரி, பொறுமையோட நீ எடுத்து சொல்ற புத்திமதிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு அவ்வளவு தூரம் சக்தி போதாது. அவசரப்படாதே சேகர். மாமா, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஒரே வார்த்தையா சொல்றேன். முதல்ல நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்பா, நானும் சீரியஸா தான் சொல்றேன். முதல்ல அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க. அது உங்க பாட்டரே வந்தாலும் நடக்காது. இதுக்கு மறுப்பு சொன்னீங்க, பிறகு என்ன இந்த வீட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. புறப்படு. இவங்களோட சேர்ந்து தெரு தெருவா அலைஞ்சு சோத்துக்கு தாளம் போட்டா தான் உனக்கு புத்தி வரும். அப்பா, அலையும் நிலை எனக்கு ஏற்பட்டாலும் உடம்பிலே வலுவிருக்கிறது. உழைத்து ஊதியம் பெற்று இந்த இருவரையும் ஆயுள் பரியந்தும் காப்பாற்ற தைரியமும் இருக்கிறது. ஆனால் உங்களைப் போல் உதவி செய்தவர்களுக்கு உள்ளபூர்வமாக துரோகம் செய்ய என் மனம் இடம் கொடுக்காதப்பா. அத்தா, எங்களுக்காக உங்க அப்பாவை பகைக்கிறதா? பேசாம இரு கௌரி. இந்த உலகமே இவர் வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கார். சேகர், பதட்டப்படாதேப்பா. சும்மாரப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து மூட்டை தூக்கினாலும் 30 கௌரிக்கு சோறு போடலாம். புறப்படு சுந்தர், வா கௌரி. புறப்படு. அதுக்காக நான் கவலைப்பட போறது இல்ல. போடா வெளியே. சபாஷ் சேகர், இத்தனை நாட்கள் போராடி இன்றுதான் உனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அப்பா, உங்களுக்கு வணக்கம். நான் போயிட்டு வரவே மாட்டேன். வாங்க போகலாம். தம்பி, ஐயா ஏதோ கோவத்துல சொன்னா அதுக்காக நீ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போலாமா? போட்ட சாப்பாடு ஆகி போகுது. வாங்க தம்பி, சாப்பிடலாம். அடே சண்டாளா, பொய்யாமொழி. இத்தனை நாட்கள் கர்ம சோற்றிலே வளர்ந்த இந்த சரீரம் இனிமேலும் சுகமாக உட்கார்ந்து சாப்பிடாது. இந்த கட்டை வெளியே போய் கூலி வேலை செஞ்சு உழைச்சு தாண்டா சாப்பிடும். இந்த வீட்டு சாப்பாட்டை நாய் சாப்பிடாது. இந்த 2ஐயும் சாப்பிட சொல்லு. வாங்க போகலாம். அப்பா, குட் பை. உங்க பொண்ணு சுமதி படமா இது? நம்ம சுமதி போட்டோவே தான் அந்தோனி. சுமதி சின்ன வயசுல இருந்ததையும் இப்ப இருக்கிறதையும் பார்த்தா யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. கட்டன் ரைட்டா சொல்றேன். இந்த காலத்துல பிள்ளைகளை பெத்தவங்க கூட 2 வார்த்தை கடிஞ்சு சொல்லிவிடுவாங்க. ஆனா நீங்க எடுத்து வளர்த்த பெண்ணை இவ்வளவு பிரியமா வளர்த்துறத நான் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுறேன். மெதுவா பேசியா. எடுத்து வளர்த்த பெண்ணுங்கிற ரகசியமே எனக்கு உனக்கும் தான் தெரியும். பொண்ணு காதுல விழுந்துட்டு போகுது. நீங்க ஒண்ணு இந்த பாருங்க, இந்த அந்தோணி காதுல போடுற ரகசியம் டயருக்குள்ள அடைச்சு வைக்கிற காத்து மாதிரி. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். பொண்ணு வருதுயா. அப்பா, என்ன வாத்தியார் சார்கிட்ட ஏதோ பலமா ஆலோசனை நடத்துறீங்க போல் இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, நீ சின்ன வயசா இருந்தப்போ எடுத்த போட்டோவை பார்த்து அந்தோனி ஒரே அடியா ஆச்சரியப்படுறாரு. ஆமாம்மா. என்ன வாத்தியார் சார், ஸ்கூல் எல்லாம் எப்படி நடக்குது? உன் பேரால நடத்துற ஸ்கூலுக்கு ஒரு நாளும் குறைவு வராதுமா. பிள்ளைகள் கணக்கு அதிகமாகிட்டே போகுது. ஓ சார், டயம் ஆயிடுச்சு. அப்பா, நான் டிஸ்பென்சரி போயிட்டு வரேன். இருமா, போகலாம். அந்தோனி, சுமதியை டாக்டர் வேலைக்கு படிக்க வச்சு ஒரு பிரசவ ஆஸ்பத்திரியை கட்டினாலும் கட்டினேன். சதா சலியாத உழைப்பு தான். ஏமா, ஒரு நாளைக்கு தான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அப்பா, நான் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எத்தனை கர்ப்பஸ்ரீகள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல மரணாவஸ்தைப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாத? அம்மா சுமதி, உங்க அப்பா இப்பதான் இப்படி பேசுறாரு ஒழிய, அவர் டாக்டரா உத்தியோகம் பார்த்த காலத்துல ஒரு நாளாவது ஒரு நிமிஷம் என்கிட்ட இந்த மாதிரி உட்கார்ந்து பேசியிருப்பாரா? வாத்தியார் சார், உண்மையா பாடுபடணும்னு நினைக்கும் போது யாருக்கும் ஓய்வே கிடைக்காது. வாஸ்தவம் தான்மா. அப்பா, நான் வரட்டுமா? சரிம்மா. மாயாண்டி, பொண்ணுன்னா இப்படி இல்ல இருக்கணும். கட் அண்ட் ரைட்டா சொல்றேன் சார், இதுதான் பொண்ணு. அந்தோனி, இந்த பொண்ணு எனக்கு கிடைக்கிறதுக்கு முந்தையே என் சம்சாரம் இறந்து விட்டாளேங்கிறத நினைக்கிற போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஆமா, நம்ம சுமதியோட அவங்க அப்பா அம்மா யாராவது இதுவரை தேடிக்கிட்டு வந்ததாக ஏன் மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்க? இந்த பொண்ணு கிடைச்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே செங்கல்பட்டுல மிராஜ்தார் குணசீலங்கிறவரு தம் பொண்ணை காணும்னு பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்திருந்தாரு. அப்பதான் இந்த பொண்ணு பேரையும் மாத்தி சுமதின்னு வச்சுட்டேன். செய்ய வேண்டியதுதான். என்னமோ கால வித்தியாசம், உங்களுக்கு நடக்க முடியாதபடி கால் இந்த மாதிரி ஆயிட்டுது. இப்ப இந்த பொண்ணும் இல்லைன்னா
உங்க மனசுக்கு ஆறுதல் ஏது? உங்க சொத்துக்கு தான் வார்த்தை ஏது? அந்தோனி, இனிமே இதை பத்தி பேசவே பேசாது. கட் அண்ட் ரைட்டா சொல்றேன் சார், இதுதான் கடைசி தரம். அப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வரட்டுங்களா? ஆல் உட்காருங்க. ஏம்மா, இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க டாக்டர் அம்மா. நீங்க செய்யற உபத்திரணியிலேயே உடம்பு சவிக்கியமாயிடுது. வைத்தியம் எல்லாம் எப்பவும் கால் பாகம். ஆனா டாக்டருங்க பேசுற சாந்தமான வார்த்தை தான் முக்கால் பாகம். கமலா, உன் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, சுமாரா இருக்கு. சந்தேகத்தோட சொல்லாதம்மா. வக்கீல்கிட்டையும் வைத்தியர்கிட்டையும் எப்பவும் உண்மையை சொல்லிடணும், தெரியுமா? நேற்று அட்மிட் செய்த கேஸ் டெலிவரி ஆயிடுதா? வெரி குட். கொஞ்சம் இருங்க, இந்த 1 மினிட்ல வந்துடுறேன். அரசே, வா உட்காரு. எப்போ வந்த? ஆமா, எங்க உங்க அப்பா அம்மா எல்லாம்? அப்பா வெளியில போயிருக்காரு, அம்மா உள்ள இருக்காங்க. அம்மா, அம்மா, மம்மி. ஏன்டா இப்படி உங்க அப்பா மாதிரி அலற? இல்லம்மா, என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது காஃபி கிஃபி கொண்டு வந்து கொடுங்கம்மா. வேறண்டா, இந்த தம்பி யாரா? அம்மா, நான் தம்பி இல்ல, வந்து அண்ணம்மா. எனக்கு 6 மாசத்துக்கு மூத்தவரு. அப்படியா? ஆமா. போய் காஃபியை கொண்டு வாங்க. இந்த பாருங்க, இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. உங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லி போய் கூப்பிடு. சரி, ஓடா கூப்பிடுறேன். அம்மா இல்ல, உள்ள போய் கூப்பிடுறேன் உதவி. சரி. என்ன ஐயா, நீங்க யாரு? ஆளை பார்க்கும்போதே தெரியலையா? தெரியுது, ஒரு ஆம்பளை. தப்பா சொல்றீங்களே. என்னது தப்பா சொல்றேன்னா? ம், அப்படின்னா நீங்க யாரு? நான் வந்து வந்து மனுஷன். ஐயோ ஐயோ, என் மகன் தான் கிருகு பையன் நினைச்சேன். ஆஹா. அவனோட சேர்ற பயல்களும் அப்படித்தான் இருக்கான். மாமா, அரவா மாமா, நீங்க எனக்கு ஒரு முறையில மாமா தான் வேணும். என்னடா சொல்ற? சொல்றேன் இருங்க. ஆமா, இன்னும் ஏன் உங்க மகனுக்கு கல்யாணம் செய்யாம இருக்கீங்க? அது ஒண்ணுதான் குறைச்சல் அந்த காளி பயலுக்கு. உங்க மகன் கூட யாரோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். என்னது, பொண்ணை பார்த்து வச்சிருக்கானா? தோலை ஒழிச்சிரும் பாயில தோலை. ஏன் கோவப்படுறீங்க? நான் கூட அந்த பொண்ணை பார்த்தேன். உங்க மகனுக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணுதான். அதனால சீக்கிரம் கல்யாண ஏற்பாட்டை செய்யுங்க. பேசாம இருக்க மாட்டேன். ஏய், என் மகன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா? நான் யாரா? மாமா, வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க. என்னது அளந்து பேசுங்க? வார்த்தைய அளந்து பேசுறதா? ஆமா. என்ன 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 நீங்க பல்ல ஊத்துருவேன். ரொம்ப ஜாஸ்தியா பேசாதீங்க. அண்ணே, அயோக்கிய பையனே, சும்மா ஜாஸ்தியா பேசாதீங்க. நீங்க வாங்க. பொம்பளையா? ஆமா, உன்னேதான். நாளைக்கு உங்களுக்கு மருமகளா வரப்போற எழிலரசியும் நானே தான். ஏன் ஆச்சரியப்படுறீங்க? எழில அரசியா? பேர பாரு, கடுக தாளிச்சு கொட்டின மாதிரி. எல்லாம் ஒன்னாலதான்டா. ஏண்டா இதெல்லாம் என்ன வேணும்? இருக்கட்டும், அவளை கூப்பிடுறேன், அவளே வந்து நேர்ல பாக்கட்டும். ஏ வாடாமல்லியா, ஏ வாடாமல்லியா, கருமம் கருமம், இதை வந்து பாரு. நான் இந்த பயலை பத்தி என்னென்ன மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் மோசம் வராதுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? அந்த மாணிக்கம் புள்ள மாலை கட்டுவேன்னு ஒரே புடியா சொன்னதுனால எங்க முதலாளி அவர் மகனை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. இனிமே அந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வர்றேன். இந்த பையன் இந்த மாதிரி நடந்தா இவன் என்ன செய்யறது? நீங்க அதை மறந்துருங்க. முதல்ல உன் மகனை அந்த புள்ளைய மறக்க சொல்லு. அப்புறம் 5 வருஷத்துக்கு கல்யாண பேச்சே எடுக்க கூடாது. எடுத்தா கொலை கொலை நடக்கும்னு சொல்லலாம். சரி சரி, சிவனேன்னு இருங்க. நீ குடுக்குற செல்லம் தாண்டி சீப்பு கண்ணாடி இதெல்லாம் 2 வாங்க ஆரம்பிச்சிருக்கான். இங்க பார், கண்ணாடி இங்க பாத்தியா? என்னது? முன்னால கண்ணாடியும் பின்னால அந்த வாயாடி. பாரு பாரு, நல்லா பாரு. அவன் பாத்துருக்கிற பொண்ணா இது? நல்லாதான் இருக்கா மூக்கு மொழியுமா? இவளுக்கு என்னங்க? நீயே பாரு. அவனை பெத்தவதானே, அவன்ல பாதியாவது இருக்க வேணா? கொண்டாடி படே. இல்ல, உங்களாட்டம் இருக்கணும். நல்லாத்தான் இருக்கா.
கௌரி, இந்த இலைகள்ல இருக்கிற பனித்துளிகளை விட உன் கண்ணீர் துளிகள் தான் என் கண்களுக்கு அதிகமா படுது. எங்க கொஞ்சம் சரி. சீமான் வயிற்றுல பிறந்து நீங்களும் எங்களோட சேர்ந்து சிரமப்படும் போது எனக்கு சிரிப்பு எப்படி வரும்? அத்தான் பெண் ஜென்மம் எடுக்கிறது அழுது அழுது சங்கடப்படுறதுக்கு தானே. கௌரி, நீ சொல்றது ரொம்ப தப்பு. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் பிறந்தவுடனே அழுகிறோம். ஏண்டா இந்த பாவ உலகத்துல பிறந்தோம்? அதுக்கு நீ என்ன சொல்ற? உதாரணத்தை அழகா சொல்லி என் மனசை அமைதிப்படுத்த பாக்குறீங்களா? அத்தா, எனக்கு படிப்பும் அதிகம் இல்லை, பணமும் இல்லை. நீங்க இங்க இருக்கிறதுல மாமாவுக்கு சம்மதமும் இல்லை. இவ்வளவு எதிர்ப்புல கௌரி, இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, சேகரும் கௌரியும் தம்பதிகளாத்தான் வாழ போறாங்க. அத்தா, அத பார்த்தீங்களா? கருமேகம் சந்திரனை மறைக்குது. அதே மாதிரி எனக்கு எவ்வளவு ஆதரவு காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்துகிட்டு தான் இருக்கும். கௌரி, நிலவுக்கு நிலையான வாழ்வு கிடையாது. ஆனா நீயும் நானும் மன உறுதியோட இருந்தா என்னன்னைக்கு நிரந்தரமா வாழலாம். வறுமையில வாடி வதங்கி போனவங்க கிட்ட மன உறுதி குறையாதான். ஆனா உங்க அந்தஸ்துக்கு தகுந்த ஆடம்பர வாழ்வை அணைக்க போறீங்களா? கௌரி, கடற்கரையில கட்டி விளையாடுற மணல் வீடு தானே ஆடம்பர வாழ்க்கை. நமக்கு நேர்மைதான் வீடு, நீதிதான் வாழ்வு, அன்புதான் ஆடம்பரம். சரிதானே? அன்பு அதிகமாயிட்டா சதா எதையாவது பேசிக்கிட்டே இருக்க சொல்லுது இல்லையா? அதோட மட்டும் இல்ல, ஆசையும் அதிகமாயிட்டா சதா எங்க போனாலும் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க சொல்லுது இல்லையா? பொல்லாத பேச்சுக்காரன் நீங்க. எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. உங்க பேச்செல்லாம் வெறும் வார்த்தையாவே போயிடாது. கௌரி, வாழ்க்கையில வர்ற புயல், இடி, மின்னல், மழைக்கெல்லாம் இந்த சேகர் பயப்படவே மாட்டான், தெரியுமா உனக்கு? என்ன இது லெட்டர்? அண்ணன் இங்க காணோம். உங்க அண்ணனோட லெட்டர் தான். அண்ணன் லெட்டரா? என் இரு கண்களுக்கு சமமான சேகர் கௌரிக்கு சுந்தர் வரைந்த இறுதி கடிதம். வறுமை நீடிக்காது. வருங்காலம் பலம் பெற்று வாழ்வீர்கள். இடைக்காலத்தில் நான் ஒருவன் இருந்து கொண்டு உங்கள் இருவருக்கும் சிரமம் கொடுக்க பிரியப்படவில்லை. மனமாற வாழ்த்துவிட்டு பிரியாமல் பிரிந்து போகிறேன். சேகர், வீடு கடந்து சென்ற என்னை தேடி சிரமப்படாதே. தேடினாலும் பயன்படாது. எனக்காக நீ செய்யும் முயற்சிகளை என் தங்கைக்காக பயன்படுத்து. ஒரே ஒரு வார்த்தை, களங்கமறியாத கௌரியை கடைசி வரை காப்பாற்றுவாய் என்ற தைரியத்தோடு பிரிந்து போகிறேன். என் உடன் பிறந்த ரத்தம் என் பிரிவை கண்டு துடிதுடிக்கும். தேறுதல் சொல்லு. என் கண்களிலே கண்ணீர் மறைக்கை கடிதத்தை முடிக்கிறேன். சுந்தர். கௌரி, அப்பா இறந்து போய் என்ன பிரிஞ்சுட்டாருன்னு அண்ணன் உயிரோடு இருக்கும் போதே என்ன பிரிஞ்சுட்டார். கௌரி, வாழ்க்கையில வர்ற புயல், இடி, மின்னல், மழைக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதானே நான் சொன்னேன். சுந்தர் ஆண்மகன், எங்க போனாலும் எப்படியாவது படைச்சுக்குவான். என்னை அனாதையா விட்டுட்டு போக அண்ணனுக்கும் மனசு புரிஞ்சுட்டு. பைத்தியக்காரி, நான் ஒருவன் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாவாய்? சாவு வந்தாலும் சரி, நாம் இருவரும் ஒன்றாகவே சாகலாம்.